வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஞ்சாமை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அஞ்சாமைன்னு சொன்னோன்னா இது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படம் போன மாதம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ போன வீக் தான் சிம்பிளி சவுத் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்குமே பார்க்கறதுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சது. ஒரு நல்ல நடிகரோட படம். சரி, அஞ்சாமைன்னு எடுத்துட்டோம்னா அந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா சுப்புராமன் அப்படிங்கிறவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் பேரியர்ஸ் பிக்சர்ஸ். அவங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் பேரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எஸ்ஆர் பிரபு ரொம்ப நல்ல படங்களும் ரிலீஸ் பண்ணுற ஒருத்தர் தான். அவருமே அருவி அப்படிங்கிற ஒரு படத்தை கூட அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரம் 59 நிமிஷம் 34 செகண்ட். கிட்டத்தட்ட இது இந்த படம் 2 மணி நேரம் டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விதார்த் சார் நடிச்சிருக்காரு, வாணி போஜன், ரகுமான் சார் மற்றும் விஜய் டிவி ராமன் நடிச்சிருக்காரு. இன்னும் பல ஆர்டிஸ்ட்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து விதார்த் தான். விதார்த் மற்றும் மாணிப்பதன் 2 பேருமே தம்பதி. இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் இப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நார்மலாக போயிட்டு இருக்குது. பட் இவர் வந்து ஒரு நாடக தெருக்கூத்து கலைஞர். பட் அவருக்கு அந்த பையன் வளர 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 அப்பா மாதிரி மீசையெல்லாம் வளர்ந்துட்டு தெருக்கூத்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. உன்ன மாதிரியும் உன் பையனை வந்து என் வாழ்க்கை கேட்ட மாதிரி அவன் வாழ்க்கையும் கட்டணுமா, அவனாலும் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு நல்லா படிப்பு வருது, ஆனால் அப்பாவை பார்த்து இப்படி கெட்டு போறான் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியான வாணி போஜன் சொல்றப்போ, தான் பையன் படிக்கணும், தான் பையன் என்ன மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த தெருக்கூத்துலையும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எரிக்கிறாரு. பட் பையனும் படிக்கிறான். 10th டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு லெவலில் வர்றான். பட் அந்த ஒரு லெவலில் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட அந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். பட் இருந்தாலுமே கூட தனியார் ஸ்கூல்லலாம் இருந்து நிறைய பேர் வந்து அவங்க எங்கள் ஸ்கூலில் சேர்த்துங்க அடிச்சுட்டு வராங்க. பட் இருந்தாலுமே கூட வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும், இங்கிலீஷ் மீடியம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2016 வருது. அந்த நீட் எக்ஸாம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து இவங்களை ராஜஸ்தானில் எக்ஸாம் வைக்க இங்கேருந்து இங்கே கிளம்பி போகிறாங்க. நீட் எக்ஸாம் எழுதுனாரா இல்லையா, இவர் பாஸ் ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. சரி ஓகே, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி படம் தியேட்டர் ரிலீஸே 1 மாதம் ஆச்சு, நான் கதையை சொல்லிட்டேன்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல படம். நான் கதையை ஒரு பாதியாக தான் சொல்லியிருக்கேன். படுதான் இந்த படத்தை ரகுமான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல நம்ம விதார்த் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருமே கொடுத்த கேரக்டரை கட்டாவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு நல்ல நடிகர் இந்நேரம்லாம் நினைச்சது எப்படின்னா போயிருக்கலாம். அப்பாவா, அதாவது ஒரு 17 வயசு பையனுக்கு அப்பாவா நடிக்கிற அளவுக்கு விதார்த் சார் வந்து மெச்சூரிட்டியாக ரியலாக நடிச்சிருக்காரு. ஏன்னா இதை விட இன்னொருத்தர் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் காட்ட முடியுமா, ஒரு ஆக்டிங் இன்ஃப்ளூன்ஸ் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் தான் துணிஞ்சு ஒரு அப்பாவாக நடிச்சிருக்காரு. வாணி போஜன் அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களால எந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம விதார்த் ஹீரோ இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரகுமான் சார் தான் ஹீரோ இருக்காரு. ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து நம்மளால முடிஞ்சது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் ஒரு தலையிட்டு தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வக்கீலுக்கு படித்தா அப்படிங்கிற வக்கீல் கோட்டை மாட்டிக்கிட்டு அந்த கேஸை வந்து ரிவீல் பண்ணுறாப்புல. பட் அந்த ஒரு விஷயமே நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து ஜட்ஜாக ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா, நான் வந்து நல்லா தான் பண்ணுவேன், நான் யாருக்கும் துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருப்பார். பட் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு தீர்ப்பு சொல்கிற விஷயம் இப்படி போடுற இப்படி வாதாடுற அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுவுமே கொஞ்சம் அவளுக்கு தலையோட ஒருத்தர் வந்து இவங்களுக்காக வாதாடுவார். அவருமே பார்க்கும்போது இந்த மனசு எந்த படத்தில் பார்த்தா ரெண்டாவே தான் இருக்காரு, ஒரு படத்தில் கூட நல்ல கேரக்டர் நடிக்க மாட்டார் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டே இருக்கலாம். இதுவுமே இன்னும் சொல்ல போனால் பார்த்தோம்னா, நம்ம விதார்த் சாருக்கு பையனா ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவருமே பார்த்தோம்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆக்டிங் எவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவருமே சில இடத்துல சிரிப்பாக பேசுகிறார், எல்லாமே ஓகே. பட் ஒரு பையனை ஒரு அப்பா வளர்க்கணும், அவன் நினைச்ச ஒரு படிப்பு, நான் படித்த டாக்டர் தான் அவன் அப்படிங்கும் போது அந்த படிப்புக்காக இவர் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிஜத்தில் இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கலடா அப்படிங்கிற மாதிரி தோணும். அது விதார்த் சார்லாம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ மாசானதும் இல்லை, லவ் ஸ்டோரியும் இல்லை, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஆனால் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுமே கரெக்டாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவுமே நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த படத்தோட டேரக்டர் சுப்புராமன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்காது. பட் இருந்தாலும் ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டு இந்த படத்தை அந்த ஒரு டேரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து எல்லாருக்குமே போய் சேருவோம் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே பிடிக்காது. பட் நீட்டு எழுதுறதுனால என்ன நடக்கும், நீட்டில் பாஸ் ஆனால் என்ன ஆகும், நீட்டில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், நீட்டுனா என்ன அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா 2016 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. நீட் அப்படிங்கிறதுமே ஆதரிச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒன்றிய அரசு இதை வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டை கொண்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுமே வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எடப்பாடி ஐயா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு ஆதரவு கொண்டாந்து உள்ளே போட்டு விட்டாங்க. பட் இந்த கலையுமே பார்க்கும்போது நம்ம பிஜேபி அரசாங்கத்தையும்
போன ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கே அரசாங்கத்தையும் கொஞ்சம் உள்ள குத்தி ஒரு தைரியமாக ஒரு டேரக்டரை போஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இது ஒரு கட்சியை எதிர்க்கவோ ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கவோ அப்படின்னு இல்லாமல் ஒரு நிலையாக நடந்த நீட் தேர்வில் எப்படியெல்லாம் பாதிப்பு வருது அப்படிங்கிற விஷயத்த படத்தில் ஆழமாக சொல்லியிருக்காங்க. பட் இதை இன்னும் ஸ்லோவாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம் அப்படிங்கிற இன்னொரு கணிப்பி. அதுலேயுமே இன்னுமே ஒரு சில விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வுலாம் பார்க்கும்போது கண்ணில் டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க, உள்ள என்ட்ரி எக்ஸாம் எழுத போகும்போது டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க. இந்த ப்ளவுஸ் எல்லாம் கூட ஒருத்தர் வந்து உள்ள செக் பண்ணி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது முடியை களைச்சி விடுறது, பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாங்க, அந்த ஃபுல் ஹேண்டை கட் பண்ணி ஆஃப் ஹேண்டை போட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் கொடுமை நடக்குதாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதேமாதிரி தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இதை சார்ந்த அமைச்சர் யாரும் அவங்க வரணும், அவங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குப்பா, அவங்க எப்படிப்பா அங்கே வருவாங்கன்னு சொல்லி ஒரு வக்கீல் சொல்கிறப்போ நம்ம கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை தேடி வீட்டில் வந்து கையில் காலில் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பிரச்சனைங்கிறப்போ வரதாப்ப என்ன ஒரு அமைச்சர் அப்படின்னு கேட்டு அந்த அமைச்சரே அந்த இடத்துல வந்து பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறப்போ அவரையும் அந்த படத்துல சிஎம் சொல்லுவார், நம்ம கூட்டத்தில் இருக்கிறவன நீ தான்ப்பா அறிவாளி நினைச்சா நீயே அந்த இடத்துல சொதப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் படத்தில் இருக்குது. பட் இது ஒரு படமா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல படம், நல்ல வெற்றியடைஞ்சிருக்கான படம். மாசிரோ படங்களை பார்த்து நம்ம மேலே ஏற்றி வர மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சமூகத்துக்கு தேவையான படங்களை நம்ம ஏற்றி விட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தான். பட் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், சிம்பிளிஸாக ஓடிட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு வெற்றி தான் சொல்லணும்னு ஒரு ஆசை. பட் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பேசினா அந்த நீட் அப்படிங்கிற விஷயத்தில் அரசியல் அப்படிங்கிற சில விஷயத்தில் பேசுகிற இருக்கும், அது வேண்டாம். படத்தை படமாக மட்டும்தான் பார்க்கணும். அதுவுமே அந்த 2016 அப்படின்னு விஷயத்து சொன்னது ரியலாக ஒரு நடந்த இன்சிடென்ட்ஸ் தான். பட் அது எந்த கட்சி எந்த ஆட்சி அப்படின்னு இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. பட் அரசியல்வாதிகள் கல்வி என்பது வந்து இல்லாத சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டு அவங்களாம் முன்னேறணும் அப்படிங்கிறத தவிர கல்வி வந்து ஒரு வியாபாரம் அல்ல அப்படிங்கிற ஒரு கருவை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ டைம்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி படிக்கிற 10வது 12வது படிக்கிற எல்லாருமே அவங்கள பெற்ற பேரண்ட்ஸுமே அந்த லெவலை தாண்டி வந்தவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.